ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவர். ஆமென் ஆமென். இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஆமென். துன்மார்க்கனை பார்த்து என்ன சொல்றோம்? நீதிமான். அப்படின்னா என்ன? இங்க என்ன நடக்கு என்றால், மனுஷர்களாகிய அநேகர் என்ன பண்ணாங்க, மற்றவர்களை குறித்து நல்ல தீர்ப்புகளை செய்வார்கள். இவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அப்படிதானே? தீர்ப்புகளை அதிகமாய் நம்ம செய்வோம். மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? துணை நிற்போம். அவங்களை குறித்து கேட்கும் பொழுது ரொம்ப நல்லவங்க, அவங்களை பத்தி தெரியாது, ஆனா அநேகர் சொல்லுவாங்க, உங்களை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேத வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்து இருக்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். இங்கே 2 பேர் தேவ சமூகத்திலே அருவருப்பானவர்களாய் காணப்படுகிறார்கள். யார் என்றால், துன்மார்க்கனை நீதிமானாக்கிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்கிறவனுமாகி இந்த இருவருமே கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? அருவருப்பானவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவரையும் நீ தீர்ப்பு செய்யாதே, ஒருவருக்கு விரோதமாக உன் வார்த்தைகள் கடந்து வர வேண்டாம். நியாயாதிபதியாகிய அவர் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அநேகர் சொல்லுவாங்க, இவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்றோம்? மற்றவர்களை நிதானித்துக் கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய வருகை நாட்களிலே நம்ம நிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது ஏதாவது நடக்குதா? தேவனுடைய தீர்மானங்கள் தான் நடக்குது. ஆமென். அரசாட்சியிலே கூட ஆண்டவர் யாரை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்கள் தான் வருகிறார். ராஜாக்களை தள்ளி ஏற்படுத்துகிற தேவன். என்னோட கூட என்னுடைய பள்ளியிலே இன்சார்ஜ் நான் சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, அவர் வரவே மாட்டார், நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில், அவர் வந்தாருன்னா கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கங்கள் வந்துடும், அவர் வரவே மாட்டார். நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்திட்டாரு, அவர் தான் கொண்டு வருவாரு. ஜனங்களுக்கு நெருக்கங்கள் வந்தாதான் அவர்கள் தேவனை தேடுவார்கள். இது கடைசி காலமாய் இருக்கிறது. எல்லா அடையாளங்களும் நடந்தேறி கொண்டு வருகிறது. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்ன எல்லா தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு வருகிறது. கொள்ளை நோயை பார்த்தோமா? கொள்ளை நோய்களை பார்த்தோமா? எப்படி வந்தது? ஒருவர் இருவர் அல்ல, அப்படியே குவியல் குவியலாக அநேகர் மரணத்தார்கள். மரணத்தை கூட போய் பார்க்க முடியாதபடியான ஒரு சூழ்நிலைகள். அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுகிறார். நானே கிறிஸ்து என்று வஞ்சிக்கப்படுகிற அநேக காரியங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதர்கள் கடைசி நாட்களில் அவர் சொன்ன எல்லா தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் நிறைவேறிற்று. இப்போ அப்படியெல்லாம் முடியாது. எங்கள் இருதயத்தை கேட்கிற ராஜாவை தான் ஆண்டவர் கொண்டு வருவார். நான் சொன்னேன், இல்லை இவர் தான் வருவார். நம்ம நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க, நீங்க பாஸ்ல நீங்க ஜெபம் பண்றீங்க, சர்ச்சில் எல்லாம் பேசாதீங்க, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அவர் வந்தாருன்னா ரொம்ப நெருக்கமாயிடும். அப்ப நான் அமைதியா இருந்தேன். கர்த்தர் என்னை அமைதியா இருக்க சொல்லிட்டார். ஒரு தடவை நீ சொல்லிட்டல, நீ அமைதியா இரு. அப்போ இன்னைக்கு நெருக்கப்படுகிற காலங்களிலே நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ராஜாக்களை கூட உன் மனதிலே நிந்தியாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேத வசனம் பிரசங்கில. என்ன பண்ணாத? நிந்தியாதே. அவரை குறித்து பேசுறது உனக்கு என்ன இல்ல? உத்தரவு கிடையாது. ஆகாயத்து பறவை கொண்டு போவோம், செட்டையில் உள்ளது அந்த செய்தியை தேவனுக்கு அறிவிக்கும். ஆண்டவருடைய சித்தங்கள் நிறைவேறுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம நியாயம் தீர்த்து கொண்டு வருகிறோம். எப்படி நியாயம் தீர்க்கிறோமா? துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறார்கள். கொடூரமான மனுஷன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷராக இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப நல்லவருங்க, நல்லவருங்க 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 என்று நம்ம நியாயம் தீர்த்து கொண்டே இருப்போம். அடுத்தது, நீதிமானாய் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷர்களை கை நீட்டி என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லுகிற காரியம். அவர் எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க என்பதை நம்ம கவனிக்கிறது இல்லை. நியாயாதிபதியாகிய அவருக்கு தான் தெரியும் யார் நல்லவர்கள் யார் கொள்ளாதவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு நாம் கடந்து வருவோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கிறேன். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும்
வெளிப்படுத்துறதான ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அதிகாரம் நிறைவேற போகிறதான காலங்கள், நிறைவேற கொண்டிருக்கிறதான காலங்களை நாம் வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, 7 சபைகளுக்கு கடைசியாக ஒரு எச்சரிப்பு இல்ல. நிறைய தடவை நம்ம பிள்ளைகளுக்குள்ள சொல்லிட்டே இருப்போம், அந்த தவறு செய்யாதம்மா, அந்த தவறு செய்யாத. ஆனா அவைகளை செய்ய செய்ய ஒரு காலம் வரும் பொழுது அது ரொம்ப மோசமாயிருக்கும். என்னுடைய மகளிடத்துல சொன்னேன், இந்த பேக்கெட் சிப்ஸ் எல்லாம் வாங்கி தின்னாதமா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, சொல்றதை கேளு. நீ காலையில அவ கேட்டா, இன்னைக்கு சபையில என்னை குறிச்சு ஏதாவது சொல்லுவியாமா அப்படின்னு. நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு மனுஷனை திருத்தும் பொழுது அவன் என்ன பண்றாரு, அவனுடைய சூழ்நிலைகள் இருக்கிற அநேகருக்கு அந்த வார்த்தை கடந்து சொல்லும்படியாக அவர் வார்த்தை அனுப்புகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. வழிபடத்திலிருந்து வருகிறது. எனக்கு மட்டும் இல்ல, உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே இந்த காரியங்கள் ஒவ்வொரு முறையும் எச்சரித்து கொண்டே இருந்தேன், ஜாக்கிரதையா, இதுவரைக்கும் உனக்கு சரீரத்துல பலவீனமே வரல, உன்னை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் நான் மருத்துவருக்காக வெயிட் பண்ணவே இல்லை. இந்த 12 வயசு வரைக்கும் உன்னை எந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் நான் டாக்டருக்கு வெயிட் பண்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை வைக்கல. நல்ல பலத்தோடு உன்னை நடமாட வச்சிருக்கிறாரு. இல்ல, ஜாக்கிரதையா இருக்கு சொன்னா கேட்கல. நிறைய லேஸ் சிப்ஸ் சொன்னா கேட்கல. காலையில எழுந்திருக்க லேட்டு, 11 மணிக்கு எழுந்து சாப்பிட்டா என்ன ஆகும், அந்த ஆகாரம் வயிற்றுல என்ன ஆகும். 3 நாள் அளவும் பயங்கரமா வாயெல்லாம் அப்படியே கொண்டு வந்துருச்சு. ஆண்டவரத்துல போய் நம்ம முறையிட முடியுமா? கர்த்தர் ஏற்கனவே எச்சரிப்பின் சத்தம் கொடுத்துட்டே இருக்கார், ஜாக்கிரதையா இரு. ஆனாலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, நமக்காக நித்திய கிருபையாய் அவர் மனம் இறங்குகிறார். பிள்ளைகள் இப்படி செய்தால் கூட ஆண்டவர் கிருபையாய் மனம் இறங்கி வருகிறார். கர்த்தர் தெளிவா இரவு நேரத்துல பேசினாரு. சிறு குழந்தைகளை அழிக்கும்படியாக வந்ததுதான் இன்னைக்கு நிறைய பேக்கெட் ஐட்டம்ஸ். அதுல எவ்வளவு ரசாயன பொருட்கள் கலக்குறாங்க தெரியுமா? குழந்தைகளுடைய அந்த தன்மைகளே அவர்கள் இழந்து போகத்தக்கதாக, சந்ததிகள் அழிக்கப்படத்தக்க. இன்னைக்கு நம்ம அதை அசால்ட்டா நினைக்கிறோம். பிள்ளைகள் கேட்கறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, நம்ம சொல்லும்போது, ஏன்னா அவ வயது வந்த பிள்ளை, அவளுக்கு அந்த ஞானம் இருக்கும் நம்ம சொல்றோம். ஆனா கடைசியில நான் சொல்லிட்டேன் நேற்று, அப்ப 2 நாளா என்ன தொல்லை பண்றா, எனக்கு ஆண்டோட வார்த்தை கொடுமா, கர்த்தர் கட்டு உடைச்சதான் எனக்கு குணமாக்கும். தெரியுதா, தேவன் பேசினார் என்றால் எனக்கு விடுதலை உண்டு என்று தெரிகிற அளவுக்கு உனக்கு ஞானம் இருக்கல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நைட்டெல்லாம் இரவெல்லாம் கண்ணீர், சாப்பிட முடியல, ஆகாரம் சாப்பிட முடியல. ஆண்டவர் ஏன் அதை அனுமதிச்சாரு? நம்ம கேட்கலாம்ல, கர்த்தாவே இந்த ஊழியக்காரியான நான் எதுக்காக பிள்ளைக்கு இதை அனுமதிச்சீங்க நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, அவர் குழந்தையா இருந்தால் கூட ஆண்டவர் அதை சிக்ஷித்து நடத்துகிறார். ஏன்னா நீ தெரிஞ்சுக்கணும், அதனுடைய வேதனை என்னதென்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சொல்ல முடியே மனம் திரும்பிடணும். நமக்கு வார்த்தை வரும் பொழுது என்ன பண்ணிட்டோம், மனம் திரும்புகிறதுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். இன்றைக்கு நீ பாடு, கர்த்தர் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். இப்படி தண்ணீரை ஜெபித்து குடி, மறுபடியும் மனம் திரும்பி என் சமூகத்திலே அமரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு மருத்துவமனைக்கு போனாலும் சரி, அந்த மருத்துவராகிய தேவன், ஆமென், அந்த பரிகாரி நம்மை விடுதலையாக்கவில்லை என்றால் நம்ம ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அதுக்காகத்தான் சொல்றோம், வார நாட்களில எவ்வளவு பலவீனம், இந்த மருத்துவமனை கொண்டு போய் நிக்க விடாத அளவுக்கு எனக்கு பலத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்தினீங்களே தெய்வமே. காலையில எழுந்த உடனே ஒரு கலச தண்ணீரை ஜெபித்து குடிச்சிட்டு ஓடுறேன். யாருடைய பலத்துல ஓடுறேன்? கர்த்தருடைய பலத்துல ஓடுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா. இப்படித்தான் 7 சபைகளுக்கு தேவன் என்ன பண்றாரு, நீ ஜாக்கிரதையா இரு, மனம் திரும்பு. இவைகள் எல்லாம் உங்ககிட்ட நல்லா இருக்கு, 95% you are okay. அடுத்த ஒரு 5% உனக்கு இந்த காரியங்கள் இருக்கு, அதையெல்லாம் விட்டு நீ மனம் திரும்புன்னு ஆண்டவர் கடைசியான எச்சரிக்கையை ஆலயத்துக்கு தேவன் அனுப்புகிறார். சர்தை சபைக்கு இங்கே பாருங்க, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையோ 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா நம்ம செயல்களை தேவன் பார்க்கிறார், நம்ம அன்றாட நடக்கிறவர்களை பார்க்கிறார், உட்கிறவர்களை பார்க்கிறார், நம்ம பேசுகிறவர்கள் எல்லா அசைவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்ற பெயர் கொண்டிருந்தும் எப்படி இருக்கிற? அதுதான் சொல்றார், உன் ஆவிக்குரிய நிலைமையில நீ உயிரோடு இருக்கிற நினைக்கிற, இல்ல நீ இறந்து கொண்டு இருக்கிற.
திடீர்னு நான் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல வரவேனாலும் நீ வர முடியாது. நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் சரியாதான் இருக்கேன், நான் நைட் பிரேயர்ல உட்கார்றேன், நான் ஒருவேளை ஜெபிக்கிறேன், தேவன ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறேன், இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறேன், நான் தேவனோடு கூட நல்ல உறவோடு தான் இருக்கிறேன் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய கண்களிலே தேவன் நம்மை பார்க்கிறார். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் எப்படி இருக்கிற? ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார்? செத்தவனா இருக்கிற என்ன, நீ இன்னும் எனக்காக கிரியை செய்ய வரல. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மரித்து போயிருந்த உனக்கு ஜீவனை கொடுத்து பாதாளத்துக்குரியவனாகிய உன்னை உயிரோடு மீட்டெடுத்து இன்னைக்கு உனக்காக நான் மரணத்தை ஏற்றுக்கொண்டு, எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. 15-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக உன்னை சந்தித்த எந்த சூழ்நிலைகளை நீ இருந்தாயோ அதே சூழ்நிலைகளை நீ இருக்கிறபடினால் நீ உயிர் உள்ளவன் தான். ஆனா ஆவிக்குரிய சூழ்நிலைகளை நீ மரணத்துக்குள்ளாய் இருக்கிறாய். எனக்காக நீ எந்த ஒரு கிரியை செய்யல, எனக்கென்று நீ ஒரு சாட்சியாக இல்லை. உன் நிமித்தம் நான் ஆயத்தப்படுத்த வேண்டிய ஆத்துமாக்கள் எல்லாம் பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. கணக்கிலே வைத்திருக்கிறார், அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். கிறிஸ்டினாவா இத்தனை ஆத்துமாக்கள் எழுதி வச்சிருக்கிறார். அதுல ஒண்ணு கம்மியான கூட அந்த நியாயத்திற்குள்ள போய் நிற்கணும். அப்படியே உங்க பேரெல்லாம் போட்டுங்க. யார் பேர் சொல்லலாம்? ஜெமிமாலா, உன்னை 20 ஆண்டுக்கு முன்பதாக உன்னை சந்தித்தேன். இந்நேரம் நீ என்ன பண்ணிருக்கணும்? எத்தனை ஆத்துமாக்கள் கொண்டு வந்திருக்கணும்? ஆனா கொண்டு வரல. நீ கண்ணீரோட வேதனையோடு இருக்கிறாய். நீ உயிரோடு தான் இருக்கிறவங்கள, ஆனால் செத்தவதான் இருக்கிறாய். சர்தை சபையின் தூதனுக்கு பார்த்து சொல்றாரு, அந்த தூதன் என்றால் கர்த்தருடைய அந்த ஊழியக்காரன், சபையினுடைய ஊழியக்காரனை பார்த்து தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்த எப்படி இருக்கிற? செத்தவனாய் இருக்கிற. அதனால நீங்க தப்பிச்சுக்காதீங்க. இதை கர்த்தருடைய தூதனுக்கு தான், அப்போ அந்த சபையின் ஊழியக்காரனுக்கு தான் அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசி காலங்களில இருக்கிற நீங்க எல்லாருமே தேவனுடைய சீஷர்களா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் சீடர்களா இருக்கிறீர்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறபடினால நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது. ஆமென். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 3-2ஆவது வசனம், நீ விழித்துக் கொண்டு சாவறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. இன்னும் ஐசியூல தான் இருக்கிற. எத்தனை பேர் புரியுது? ஐசியூல தான் இருக்கிற. நீ சீக்கிரம் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளியே வா. நம்முடைய இந்த ஏரியால இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உடனே கூட்டு போய் ஐசியூல ஸ்ட்ரைட்டா அங்க போடு. அங்க போட்டினா 1 லட்சத்துல இருந்து கம்மி பண்ணி நம்ம 10,000 ரூபாயில காமிச்சு அப்புறம் வெளியே தோத்திடலாம். எவன் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, முதல்ல எங்க கொண்டு போ? ஐசியூ. முதல்ல ஐசியூல கொண்டு போங்க. அவரை கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஏன் நார்மல் டெலிவரி, நார்மல் வார்டுனா நீ வந்து கவனிக்க மாட்டியா? இல்ல, ஐசியூ வார்டுல போடு. இருக்க வேண்டியதா கலெக்ஷன் பண்ணி பிறகு கொண்டு வர எங்க போடலாம்? நார்மல் வார்டு. முதல்ல நார்மல் வார்டே கிடையாது. ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடு, ஐசியூ வார்டுல போயிடு. அங்க போயிட்டு அங்க இரு, எல்லாமே செக் பண்ணி எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுமோ பண்ண முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை நார்மலுக்கு இப்படும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பு. சில பேரெல்லாம் உயிரை பிடிச்சு வச்சிருப்பான். யாரை? டாக்டர்ஸ் இறந்து போனது கூட என்ன பண்ணிருப்பான், அந்த மாறு இப்படிதாங்க ஆயிடுச்சு. பிலோனாசிஸோட 2 குழந்தைகள், பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், அது பேர் எனக்கு மறந்து போயிட்டு, போரூர்ல இருக்குது. போரூர் ராமச்சந்திரா, ஆமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல 2 குழந்தைகள், பிள்ளைகள் ஹார்ட் பலவீனமா இருக்கு. இதே நம்ம நார்மல்ல கொஞ்சம் இறக்க உள்ள டாக்டர் சொன்னா குழந்தைங்க இறந்துருங்க, அது அவ்வளவுதாங்க வேஸ்ட் அனுப்பிட்டு இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 15 நாட்கள் அந்த பிள்ளைகளை வச்சு அந்த இன்சுலேட்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, உள்ள அப்படியே அந்த டியூப், பெரிய டியூப் கொடுத்து மூச்சு அப்படியே, குழந்தை இறந்துருச்சுங்க. ஆனா அந்த டியூபை உள்ள கொடுத்து அந்த பம்பிங் மிஷின் வச்சு என்ன பண்ணிட்டான், இந்த மாறு மேல போயிட்டு வர மாதிரி காமிச்சு முதல் குழந்தைய 12வது நாள் இறந்துச்சுன்னு சொல்லி வெளியே அனுப்பினான். நான் சகோதரிக்கு ஜெபிக்க போகும்போது நான் சொல்லிட்டேன், குழந்தை போயிடுச்சு சிஸ்டர், நீங்க உங்களை இருதயத்தை தேர்ச்சிக் கொள்ளுங்கள். மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு குழந்தை இறந்து போகுது. அவனுக்கு எவ்வளவு தெரியுமா வாங்கினா? 9 லட்சம்.
9 லட்சம். ஆனா அந்த குழந்தைகளை காப்பாற்றவே முடியல. இன்னைக்கு அந்த கடன் பிரச்சனைகள் அவர்களுக்கு இன்னும் பாரமா இருக்கிறது. இதை நம்ம சொன்னா ஏத்துப்பாங்களா? ஆண்டவர்கள் சொல்றாங்க அந்த பிள்ளைகள் பிழைக்காதுன்னு சொன்னா நம்மளை அடிக்க வருவாங்க. அப்படிதானங்க ஐயா? கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், இந்த குழந்தை இனி இருக்காது, அதனுடைய ஜீவனை நான் எடுத்துக்கொள்ளுவேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படி ஊழியக்காரர்கிட்ட சொல்லலாமா? என்னுடைய வீட்டுக்கு நாங்கள் ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எங்களுக்கு ஜெபிக்க வந்த அருமையான ஒரு 14 வயது நிரம்பத்தக்க ஒரு வாலிப பிள்ளை, ஆண் பிள்ளை. அந்த பிள்ளை ஒரு தீர்க்கதரிசி. அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து சொல்றாரு, அக்கா நான் சொல்றது கேளுங்க, மேல கொடுத்தன இருக்கிற உங்க சித்தமாவானதான் இவ்வளவு மந்திரக்கிறீர்கள், நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அவங்க கிட்ட ஆகாரம் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லும் பொழுது நாங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து அவனை கத்தணும். என்னப்பா இப்படி சொல்ற? என் அப்பாவோட இளைய சகோதரன், அவர் தான், எங்க அப்பா தான் அவரை வளர்த்தாரு, மேல வீடு கொடுத்து வச்சிருக்காரு, நீங்க அவரை எப்படி சொல்றீங்களே? எங்களுக்கு இன்னைக்கு பசி நேரத்துல அவர்தான் சாப்பாடு சொன்னா அந்த ஆகாரத்துல நிறைய மந்திரங்கள் கலந்து வருகிறது, நீங்க பலவீனப்பட்டு இறக்கும்படிக்கு உங்களுடைய குடும்பம் நாசமாகும்படி வருது, தயவுசெய்து வாங்காதீங்க. அவங்க பயங்கரமான மந்திரவாதி சொல்லி நாங்க நம்பவே சுத்தமா நம்பல. ஏன்னா அப்ப இல்ல, அப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல நாங்க வரோம் கர்த்தருக்குள்ள. அப்போ அந்த ஆவிகளை பகுத்தறிகிற காரியங்கள் தெரியும். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு அநேக கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை கூட சில வேளைகளிலே நம்ம நம்புகிறதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகள் இன்னும் கொஞ்சம் உயிர் ஒட்டிட்டு இருக்கிற அந்த காரியங்களை நீ சீக்கிரமா ஸ்திரப்படுத்து. என் மகனே, மகளே, உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை நீ பார்க்காதே. உனக்குன்னு நான் ஒரு கிரீடம் வச்சிருக்கிறேன், அதுல எத்தனை முத்துக்களை நீ சேர்க்கிறாயோ அவைகள் இதோ நீ வரும் பொழுது நான் ஜீவ கிரீடத்தை உன் சிரசிலே தரப்பிப்பேன். அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். அப்ப பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்றார். இதுவரைக்கும் இந்த நல்ல போராட்டத்துக்குள்ள யாராவது இருக்கீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டீர்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் அடி வாங்கினீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க அவமதிக்கப்பட்டீர்களா? இல்லையே, இன்னும் அந்த பாடுகளுக்குள்ளே வரலையே. குடும்பத்தினுடைய பாடுகளை தானே சுமந்துட்டு இருக்கீங்க. அததான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சாகிறாய், நீ இறந்து கொண்டிருக்கிறாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ மரணத்துக்குள்ள இருக்கிறாய், உன்னை அழைத்து இத்தனை வருஷம் ஆச்சு, நீ எனக்காக என்ன செய்த? சந்தை சபையில ஆண்டவர் விசனத்தோடு சொல்றாரு, சீக்கிரமாய் நீ விழித்துக் கொண்டு சாகரத்துக்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்து. ஐசிவார்ல வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? நிறைய மருந்து மாத்திரைகள் அப்படி ஒருவேளை உண்மையான மருத்துவர்கள் கூட இருக்கிறாங்க. ஒரு சில இடங்களிலே உண்மையாவே சில ஜீவன்களை ரட்சிக்க முடியும். அவர்கள் கடைசியா சொல்ற வார்த்தை, உங்க கடவுளை நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, அதான் சொல்லுவாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, ஜீவனை காப்பாத்துறதுக்காக என்னென்னலாம் மாத்திரைகள் மருந்துகள் கொடுக்க முடியுமோ கொடுத்து அதை ஏக வைக்க முடியுமோ அந்த காரியங்களை அவர்கள் செய்வார்கள். கொஞ்சம் ஆனவர்கள் ஏன் அவர்களை சிறப்படுத்தி எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? நார்மல் டெலிவரி, நார்மல் வார்டுல கொண்டு வந்து இப்பெல்லாம் சொல்லிடுறாங்க. பிரசவிக்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பிரசவிக்கிறதுக்கான பலன் இருந்தும் இன்னைக்கு பிரசவிக்க கூடாதபடிக்கு என்ன பண்ணிடுறான்? ஆபரேஷன் போடு, ஆபரேஷன் போடு. ரொம்ப கொடுமை. பணம் தேவை, எனக்கு பணம் தேவை, அவ்வளவுதான். எனக்கு பணம் தேவை. நம்ம எவ்வளவுதான் அந்த அடிவாளங்களும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு போகவே மாட்டோம். ஏன்? கவர்மெண்ட்னா நமக்கு என்ன இருக்கு? பயம் இல்லை. நம்மள என்ன நினைப்பாங்களோ, கவர்மெண்ட்னா நமக்கு ஒரு தகுதி இல்லாத நினைத்துருவான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம். ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆபரேஷன் பண்ற டாக்டர் சொல்றாங்க, உனக்கு 1:20 எனக்கு சொன்னாங்க, உங்க பாப்பா தலை திரும்பவே இல்லை, 3 பொடி சுத்திட்டு இருக்கு, 1:20 குழந்தைய எடுக்கணும், நீங்க வந்துருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எப்போ வரீங்க? 12 மணிக்கு வந்து படுத்துருங்க அப்படின்னாங்க. 12 மணிக்கு போல நாங்க காலையிலேயே போயிட்டோம். எனக்கு வயிற்றுல வாயில தண்ணி இல்லை, எனக்கு பயம். நம்முடைய காஸ்டல் டிவி நடத்தி கொண்டு அருமையான செல்ல சௌகரியத்தை சொல்லி ஜோம் பண்ண வந்தோம், கட்டி பிடிச்சு ஓன்னு அழுதோம். ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? இந்த சூழ்நிலைகள் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேனே ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு ஆபரேஷன் நடக்க போதே, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு பயம். அப்போ ஜெபிச்சு உள்ள அனுப்பிட்டாங்க. போனா ஃபுல்லா மிஷின்ல சத்தம் ஓடிட்டே இருக்கு. அவரு அனஸ்தீசியா கொடுக்குற டாக்டர் வரலங்க, 1 மணி நேரம் லேட். ஆனா டாக்டர்ஸ் என்ன டேட் கொடுக்குறாங்க? என்ன டைம் கொடுத்தாங்க? 1:20 சரியாக உங்க குழந்தைய வெளியே எடுக்கணும். ஆனா டாக்டர் வரல, காலதாமதம் ஆயிடுச்சு. ஆனா தேவன் எப்பொழுது அந்த குழந்தை வெளியே வரணும் அந்த பூமிக்கு வச்சிருக்கிறாரோ அதுதான் நிறைவேறும் சொல்லுவாங்க. அதில் கர்த்தர் குறித்திருக்கிற காலங்களிலே தான் சகலமே நடக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்றார், நீ சாகிறதுக்கு ஏதுவானவர்களை சீக்கிரமாய் ஸ்திரப்படுத்து. ஜபத்துல குறைவா இருக்கியா? அது அதிகமாக்கு. தேவ சமூகத்துல நீ செய்ய வேண்டிய உனக்கு ஆதியில கொடுத்த தரிசனத்துல குறைந்து இருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு
பண்ணின வாக்குத்தத்தங்கள் அதை நிறைவேறாதபடி காலதாமதாகிறதா, அதை நிறைவேறுகிறதுக்கான சூழ்நிலைகளே எடு. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், சீக்கிரமாய் முழங்கால் படியிடுவோம், சீக்கிரமாய். ஹல்லேலூயா. நீ விழித்துக் கொண்டு சாதனத்துக்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு என்பதாக நிறைவுள்ளவர்களாக காணப்படவில்லை. நான் பார்க்கிறேன், ஆண்டவர் உன்னை நிறைவாக்கும்படிக்குத்தான் உன்னை அழைத்தார். ஆறறிவுள்ள மனுஷன் எப்பொழுது உண்மையான இந்த தேவனை தெரிந்து கொள்கிறான், அப்பொழுது 7வது அறிவுக்குள்ளே வருகிறான், சம்பூர்ணமான ஞானத்துக்குள்ளே வருகிறான். அந்த சம்பூர்ணமான ஞானம் எப்ப பயன்படணும் தெரியுமா? இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, கர்த்தருடைய காரியம்தான். அவருக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்று செபிக்கிறதும் அநேகருடைய பாரத்தை சுமக்கிறது எல்லாம் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தகப்பன் வந்து இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கபடியா கேட்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திர ஆண்டவரே, நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகம் இந்த காலவெளியில எங்களோடு இடைப்பட்ட கிருபை இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, இந்த காரியங்களிலே நாங்கள் குறைந்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். ஜெபஜீவியம் குறைந்திருக்கிறது, உம்முடைய சமூகத்தில் அமர்கிற காலங்கள் நேரங்கள் குறைந்திருக்கிறதப்பா. ஆண்டவரை சீர்படுத்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே நீ அசைவாட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கேளுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பும்படியாக உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஓ, நான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுவோம். ஓ, thank you Holy Spirit. எல்லாரும் கரங்களை தட்டி வந்து அந்நிய பாஷையிலே ஜெபிப்போம். ரீபலலமல ஸ்வதரவலவரியா கரவரவரவா. கல்வாரியிலே நீர் எங்களுக்காய் சகலத்தையும் செய்து முடித்த தேவனப்பா. ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. எஸ் தேவ மகிமை, தேவ வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த தரிசனம். ஹல்லேலூயா. ஓய்வு நாளிலே தடைகளை விடுத்து எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து இதுவரைக்கும் நடத்தினதை இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ராஜ். நாங்கள் சிறப்படுத்துகிறதுக்கு ஏதுவான பரிசுத்தாவியானவர் எங்களை பலத்தினால் இடைகட்டி வழி நடத்தி வருகிற 6 நாளும் உடைய கருணை எங்களோடு நடத்தட்டும் ஐயா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் குடும்பமாய் தேவன் ஆசீர்வதியும் ஐயா. தொடர்ந்து உடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். காணிக்கை போட்டீங்களா? சரி வாங்க. அன்னைக்கு நம்ம வந்து காணிக்கைக்காக ஜெபிப்பாங்க. வியாபாரம் ஐயா வந்து ஒரு பாடலை பாடுபடி கேட்கிறேன். விசுவாசிகள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆவியானவரே, அவர்கள் எண்ணெய் மாவும் குறைபடாமல் அவங்க வீட்டை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவங்களுக்கு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறார் ராஜா. அப்பா, அவங்க வருமானத்தை 30, 60, 100 அவங்களுக்கு பெருக்கி கொடுத்து
வருமானத்தை ஆசீர்வதி ராஜா, ஆசீர்வதி ராஜா. அவங்க குடும்பங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதி, குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதும் ராஜா, ஆசீர்வதி ராஜா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இப்போ மனாட்டி சபையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆகியானவரே, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக 4 மூலைகளில் உள்ள ஜனங்கள் அனைவரும் வேதனைகளும் துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனைப்படுகிற ஜனங்களை நீ கொண்டு வந்து இந்த சபையில் சேர்த்து அப்போ அனைவரும் சுகப்படுத்த, குணப்படுத்த, ஆரோக்கியப்படுத்த ராஜா. அனைத்து ஜனங்களையும் ரட்சியும் ராஜா. புறஜாதியாரும் நீ ரட்சிக்கிற தேவன் அப்பா, ரட்சியும் ரட்சியும் ராஜா. நாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளன்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளன்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளன்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளன்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும்,
கரங்களை வைத்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் மீண்டும் மீண்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.